ஹாய் கைஸ். இப்போலாம் ஆன்லைன்ல தான் ஜாஸ்தியா பர்ச்சேஸ் பண்றோம். Flipkart, Amazon இந்த காமர்ஸ் சைட் மட்டும் இல்லாம, புதுசு புதுசா நெறைய வெப்சைட்ஸ் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இன்க்ளூடிங் ஃபேக் வெப்சைட்ஸ். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பாப்புலர் இல்லாத ஒரு வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஃபாலோயிங் 3 ஸ்டெப்ஸ செக் பண்ணிட்டு ஆர்டர பிளேஸ் பண்றது பெட்டர். ஃபர்ஸ்ட்டு கூகுளோட சேஃப் ப்ரௌசிங்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ண போற சைட்டோட ஸ்டேட்டஸ வந்துட்டு செக் பண்ணிக்கணும். அதுக்கு டிரான்ஸ்பரன்சி ரிப்போர்ட்குள்ள போனீங்க அப்படின்னா, சைட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். இதுல டெமோக்காக Flipkartோடதும், கேள்விப்படாத ஒரு ரொம்ப ஃபேமஸ் இல்லாத ஒரு சைட் Temu.com அதுவும் வந்துட்டு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் அ போர்ட்டல் தான். காமர்ஸ் போர்ட்டல் தான். அந்த 2யும் செக் பண்ண போறோம். Flipkart செக் பண்ணும்போது, நோ அன்சேஃப் கன்டென்ட் ஃபவுண்ட். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ அதுல தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுவே Temu.comங்கிறது ஏதோ சைனீஸ் வெப்சைட் மாரி இருக்கு. இதுல வந்துட்டு அவன் வந்துட்டு ஸ்டேட்டஸ ப்ராப்பரா குடுக்கல. ஸோ இந்த கேஸ்ல நம்ம செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணணும்னா, அதோட ரிவ்யூஸ செக் பண்ணணும். ரிவ்யூஸ் சாட்டிஸ்ஃபைடா இருந்தா மட்டும் தேர்ட் ஸ்டெப்பான கஸ்டமர் சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். கஸ்டமர் சர்வீஸ் இருந்துச்சுன்னா, அது எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆர்டர பிளேஸ் பண்றது பெட்டர். இல்ல இதுல ஏதாவது சாட்டிஸ்ஃபைடா இல்ல சம்திங் ஃபிஷ்ஷியா ஃபீல் ஆகுது அப்படின்னா, கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, பிளஸ் ப்ராடக்ட்ட வெரிஃபை பண்ணிட்டு, தென் கேஷ குடுத்துட்டு ப்ராடக்ட்ட பை பண்ணிக்க முடியுங்கிற ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் கஸ்டமர் சர்வீஸ் கிட்ட அத கன்ஃபார்ம் பண்ணிட்டு, கோ ஃபார் கேஷ் ஆன் டெலிவரி.